வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு தீபாவளி முட்கொடுப்பனவாக 10,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4,500 ரூபாய் எங்களுக்கு பத்தாது. 10,000 ரூபாய் தான் வேணும். எங்களுக்கு திங்கக்கிழமை வேணும் 10,000 ரூபாய். எங்களுக்கு தோட்டத்துல சம்பளம் இல்ல. திங்கக்கிழமை 10,000 ரூபாய் கொடுக்காடி நாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போக மாட்டோம். எங்களுக்கு 4,500 தான் ஒப்ப வச்சுட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு 10,000 ரூபாய் சல்லி கொடுத்தா நாங்க வேலைக்கு போறோம். இல்லன்னு சொன்னா தோட்டத்துல நாங்க இஷ்டேக்கு தான் நாங்க அடிப்போம். இன்னைக்கு தோட்ட தொழிலாளிக்கு ஒரு நாள் வேலை கொடுக்குறாங்க. இந்த ஒரு நாள் வேலை, ஒரு கிழமையில ஒரு நாள் வேலை கொடுத்து 1 கிலோ அரிசி இன்னைக்கு என்ன வேலை? நல்ல நாள் பெரிய நாள் வந்துருச்சு. நாங்க என்ன செய்யறது? நாளைக்கு தீபாவளியா இன்னைக்கு கொடுத்து நாங்க எந்த இருட்டியா போயிட்டு சாமான் பிடிச்சி வாங்கிட்டு வந்து கொடுக்க? உனக்கு மூளை இல்ல, நீ புள்ள குட்டி பத்திருக்க தானே, உனக்கு அறிவு இல்லையா? திங்கக்கிழமை கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு ஒரு கதையுமே வேணாம். எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாதான் திங்கக்கிழமை வேலைக்கு போவோம். தம்மை ஏமாற்றிய தொழிற்சங்கங்களுக்கு சந்தா வழங்குவதை எதிர்காலத்தில் நிறுத்தவுள்ளதாகவும் தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயஸ்ரீ ரங்கா அவர்கள் சம்பளம் எந்தெந்த கம்பெனி லாபம் நஷ்டத்துல போகுதுன்னு சொல்லி எந்தெந்த வருஷத்துல லாபம் இப்படி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நமக்கு அண்மையில சக்தி டிவில ஒளிபரப்பு செஞ்சாங்க. இந்த எலெக்ஷன்ல இருந்து வின் பண்ணி இருந்திருந்தா தொழிலாளர் மக்களுக்கு தோல்ல தூக்கி போட்டு அந்த பிரச்சனையை தோல்ல தூக்கி போட்டு செஞ்சிருப்பாரு. போராட்டம் எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டோம் இந்த சம்பளத்துக்கு. ஆனா எங்களுக்காக ஒரு போராட்டம்ங்கிறது ரீதியில எந்த மினிஸ்டர்மாரும் வரல. நீங்க வளர்றது எங்கோட்டு சந்தாசல்லி 150 ரூபா. நாங்க வேலைக்கு போவாட்டி மாவு பிடிக்காட்டியும் தூள் பிடிக்காட்டியும் அட்வான்ஸ் பிடிக்காட்டியும் எங்க சம்பள லிஸ்ட்ல சரியா சந்தா பிடிப்படும். இந்த எலெக்ஷன்ல அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. எங்களுக்கு சரியான மனவர்த்தம். தோல்வி அடைஞ்சிட்டாரு. தோல்வி அடைஞ்சாலும் தோட்ட தொழிலாளி மக்களுக்காக குரல் கொடுக்கறது ஜெயஸ்ரீ ரங்கா ஒரு ஆள் மட்டும்தான். சாந்தா சல்லி வாங்கி இவ்வளவுன்னு கணக்கு வழக்கு காமிச்சிருக்கீங்களா? காரணம் என்னன்னு கேட்டா அந்த சல்லி எடுத்திருந்தாவே மலையத்தை மறுபக்கம் நீங்க பெரட்டி சின்ன சிங்கப்பூர் ஆக்கியிருக்க அந்த மலையத்தை. ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. காரணம் என்னன்னா சந்தா சல்லி சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல ருசி கண்டுருச்சு. அதனால இன்னி நாங்க உங்களுக்கு சந்தா தரமாட்டோம். இந்த ஒப்பந்தத்தில் ஒரு சில மந்திரிமார் சொன்னார்கள் தீபாவளிக்காகத்தான் சைன் பண்ணோம்ட்டு. நாங்க இதுக்கு முந்தைய தீபாவளி கொண்டாடலையா? கடந்த காலத்துல இடைக்கால கொடுப்பணும் சொல்லி 2 மாதம் கொடுத்து இடைக்கால கொடுப்பணும்னா என்ன? ஒரு பிரச்சனை தீர தட்டி அந்த இடைக்கால கொடுப்பணும். அது ஒரு ஏமாற்று நாடகம். யூனியனுக்கு கம்ப்ளீட்டாக சம்பளத்தை சந்தா பணத்தை நிப்பாட்டிட்டு நாங்கள் லோயர் ஊடாக எங்களோட பிரச்சனை பேசுறதுக்கு அப்படி ஒரு திட்டங்களை வைத்து வரோம். அந்த நேரத்தில் நீங்க எவ்வாறு யூனியன் நடத்துவீங்க? எவ்வாறு நீங்க பார்லிமெண்ட் செல்வீங்க? அப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா கிட்டத்துல வரப்போகுது.